அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்னைக்கு உண்டான ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு துன்பத்திற்கு உள்ளாகப்படுகிறீர்கள். ஒரு வேதனைக்கு உள்ளாகப்படுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் இனி சந்தோஷம் நடக்கப் போகிறது. அதுக்காக தான் நீங்க அந்த வேதனையும், அந்த வறுமையும், அந்த சோகத்தையும், அந்த வலியையும் நீங்க தாங்குகிறீர்கள். அல்லாஹு சோதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறான். ஒரு மனிதனை தன்னுடைய சோதனைக்கு உட்படுத்துகிறான் என்றால், அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹு சீர்படுத்துகிறான். அவன் வாழ்க்கையை அல்லாஹு தஆலா செதுக்குகிறான் என்று அர்த்தம். அல்லாஹு யாரை நேசிக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால், முதலில் அவனுக்கு பலவித கஷ்டங்களும், மனவேதனைகளையும் மிக அதிகமான வறுமையும் கொண்டு சோதிப்பான். இதை தாங்கக்கூடிய சக்தியை அனைத்து மூமின்களுக்கும் அல்லாஹு தந்து, பொறுமையை கையாண்டு அல்லாஹுடைய வெகுமதியை பெறுவோமாக. ஆமீன். நம்மளுடைய துவாக்கள்ல அதிகமாக பங்கு எந்த துவாவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய தாய் தந்தையருக்காக நாம் கேட்கும் துவா நம்மளுடைய துவாக்கள்ல அதிகமாக இருக்க வேண்டும். அவங்களுடைய நலனுக்காக, அவங்களுடைய பாதுகாப்புக்காக, அல்லாஹு அவங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவானாக. அவங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவானாக. என்னுடைய தாய் தந்தையருடைய அனைத்து பாவங்களையும், எங்களுடைய பாவங்களையும், எங்களுடைய பிள்ளைகள், கணவர்கள், மனைவிகளுடைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. எங்களை இருக்கும் அனைத்து முஸ்லிம் சகோதர சகோதரர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து அனைவருக்கும் நீ சொர்க்கத்தை வழங்குவாயாக என்று நம்மளுடைய துவாக்களை நம்ம அதிகமாக கேட்க வேண்டும். அதிகமாக கேட்கும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை கண்கொண்டு பார்க்குவனாகவும் அந்த துவாக்களை கபூல் செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். ஆமீன். நம்போ ஏதாவது ஒரு பொருளின் மீது நாட்டம் இருக்கிறோம். அல்லது பொருளாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், அல்லது வீடு, நிலம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவைகள் நம்மளுக்கு இருந்துட்டுருக்கும். அது பிற மனிதர்களால் நம்மளுடைய அந்த தேவை தடுக்கப்படும். நீங்க மனசுல உங்க ஈமான நீங்க எந்த அளவுக்கு நிலைநிறுத்துகிறீர்களோ, அந்த ஈமான்ல நீங்க உண்மையான நம்பிக்கை வைத்தவராக இருந்தால், நீங்க நினைக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான். என்னுடைய படைத்த ரப்பு, என்னுடைய அல்லாஹ் எனக்கு அந்த பொருள் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டான். அதை யார் தடுத்தாலும் எனக்கு அந்த பொருள் கிடைக்காம இருக்காது. ஏன்னா அல்லாஹு தஆலா நினைத்து விட்டான். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பொருள் வந்தே சேரும். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவை நிறைவேற வேண்டும் என்று நம்ம நினைத்திருப்போம். அந்த தேவை நிறைவேறக்கூடாது என்று அல்லாஹு தஆலா நினைத்து விட்டால், யார் கொடுத்தாலும் அது நம்மை சேராது. என்னை உனக்காக மட்டுமே அடிமையாக்கி விடு. அதாவது நான் உனக்காக மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பொருளுக்காகவோ, பணத்துக்காகவோ, வியாபாரத்துக்காகவோ, அதிகாரத்துக்காகவோ, யாருடைய தேவைக்காகவோ, நம்மளுடைய தேவை நிறைவேறுவதற்காகவோ அல்லாஹுவிடம் நம்போ அல்லாஹுவைத் தவிர வேறு யாரிடமும் அடிமையாக இருக்கக்கூடாது. என்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மத்த காரணத்துக்காக என்னை அடிமையாக்கி விடாதே. உனக்காக உனக்காக மட்டுமே என்னை அடிமையாக என்னென்னைக்கும் நீ வைத்திருப்பாயாக என்று அல்லாஹுவிடம் அனைவரும் துவா செய்வோமாக. நம்மளுடைய அனைவருடைய துவாக்களையும் அல்லாஹு ஏற்று நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பானாக. ஆமீன். திக்ரு அதிகமா செஞ்சா நம்மளுக்கு அதிகமான நன்மை கிடைக்கும். எந்த திக்ரு செஞ்சா நம்மளுக்கு குறைவான நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். திக்ர பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வை நினைக்கிறதே பெரிய திக்ரு தான். அல்லாஹ்வை நீங்க எந்த விதத்துல அழைத்தாலும் சரி, எந்த விதத்துல அவனை நீங்க மனசார நீங்க அழைக்கும்போதும் சரி, அல்லாஹ் தஆலா ஒரே மாதிரி தான் பார்க்குறான். அவன் ஏழை, பணக்காரன், சிறியவன், பெரியவன் எந்த பாகுபாடும் பார்க்கறதில்ல. ஆகவே திக்ர பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒரே சமமான திக்ரு தான். நீங்க எந்த விதத்துல அழைத்தாலும் சரி, அல்லாஹு தஆலா நீங்க அழைக்கிறதை பார்க்கக்கூடியவனாகவும், கேட்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். நீங்க அழைக்கலாம், பார்க்கலாம் நினைக்கிறதுக்குள்ளேயே உங்களுடைய துவாக்களை அவன் கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆமீன். அல்லாஹுவுக்கு மிகவும் வெறுக்கத்தக்க செயல். அல்லாஹு எதனை கொண்டு மிகவும் கோபமடைகிறான்? அல்லாஹுவுக்கு ஃபர்ஸ்ட்டு இணை வைப்பது. இணை வைப்பதின் மூலியமாக அல்லாஹு மிகவும் கோபமடைகிறான். 2வது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் நம்மளுடைய வழிகாட்டி, நம்மளுடைய இறை தூதர் அப்படின்றது நம்பாம இருக்கிறவங்களை அல்லாஹு வெறுக்கிறான்.
அல்லாஹ் வந்து அவர்கள் மீது கோபமடைகிறான். 3வது பார்த்தீங்கன்னா, வட்டி வாங்குவது. வட்டி வாங்குவது இஸ்லாத்துல வந்து ரொம்பவும் வந்து ஹராமான செயலாக சொல்லப்படுகிறது. வட்டி வாங்குதல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, புறம் பேசுதல். முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அன்பா பேசுற மாதிரி இருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மள பத்தி புறம் பேசுவாங்க. இந்த மாதிரி மனிதர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. ஆமீன்.